என் பேர் நான் கருங்குளம். இந்த மாதிரி தமிழ்செல்விங்கிற என்னுடைய அக்கா மகளை கடந்த 18ஆம் தேதி மூக்கு வலி தொந்தரவு காரணமாக மருத்துவரை வந்து ஆலோசனை பண்ணிய போது மருத்துவர் அவர்கள் இந்த மாதம் 18ஆம் தேதி வந்து சந்தித்த போது அவர்களுக்கு உடல் பரிசோதனை அனைத்தும் எக்கோ, இசிசி, இரத்த பரிசோதனை என அனைத்தும் செய்துவிட்ட பிற்பகுதி நீங்கள் 21ஆம் தேதி வந்து விடுங்கள், உங்களுக்கு மூக்கில் சிறு வளைவு இருக்கிறதாகவும் சதை வளர்ந்திருக்கிறதாகவும் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் 21ஆம் தேதி அன்று தமிழ்செல்வி அவருடைய அம்மா அவர்களும் வந்து மருத்துவரை சந்தித்து இங்கே அட்மிஷன் செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அந்த மருத்துவர் வந்து உங்கள் காப்பீட்டு மூலம் நாங்கள் ஆப்ரேஷன் செய்தோம் என்று சொன்ன அடிப்படையில் இவர்கள் ஒத்துழைத்து ஆப்ரேஷன் செய்திருக்கிறார்கள். ஆப்ரேஷன் அறை வரை தமிழ்செல்வி அவர்கள் உடல் தகுதியோடு நடந்துதான் சென்றிருக்கிறார். அதற்கு பின்பு உள்ளே ஆப்ரேஷன் அறைக்கில் எடுத்து சென்றவர்கள் சிறிது நேரம் கழித்து எந்தவித தகவலும் இல்லாமல் ஐசியூ வார்டில் இவர்கள் அட்மிட் செய்தார்கள். சிறிது நேரம் கழித்து எங்களிடம் நாங்கள் கூப்பிட்டு கேட்டபோது அவர்களுக்கு இதய துடிப்பு அதிகமாக இருந்ததாகவும் ஆப்ரேஷனை எங்களுக்கு சரிவர செய்ய இயலவில்லை என்றும் சொல்லியிருந்தார்கள். அதற்கு பின்னால் நாங்கள் ஒரு நாள் காத்திருந்தோம். எந்த தகவலும் எங்களுக்கு இல்லை. அதற்கு பின்னால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கண்களை ஸ்டிக்கரை போட்டு 2 நாட்கள் ஒட்டி வைத்திருந்தார்கள். கேட்டதற்கு இல்லை, உயிரோடு இருக்கிறார்கள், இவர்கள் வந்து முழு தகுதி பெற்று விடுவார்கள், காத்திருங்கள் என்று மட்டும்தான் எங்களுக்கு பதில் சொன்னார்கள். எந்த விதமான நடந்த இதை பற்றி எங்களுக்கு எந்த முழு தகவலும் இவர்கள் அளிக்கவில்லை. அதற்கு பின்பு நாங்கள் எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட கண்காணியர் அவர்களுக்கும் கடிதம் அளித்ததற்கு பிற்பகுதியில் இவர்கள் முழு தகுதியாக இருக்கிறார்கள், நீங்கள் காவல்துறை மூலம் மருத்துவர்கள் மூலம் வைத்து நீங்கள் மதுரைக்கு உயர் சிகிச்சைக்கு எடுத்து செல்லுங்கள் என்று தொடர்ச்சியாக எங்கள் உறவினருக்கும் எங்களுக்கும் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார்கள். மிகப்பெரிய அளவிலே இவர்கள் அழுத்தம் கொடுத்தார்கள். நாங்கள் அதுக்கு ஒத்துழைக்கவில்லை. எங்களுக்கு உயிரோடு இருக்கிறார், தமிழ்செல்வி உயிருடன் இருக்கிறாள் என்று நீங்கள் எந்த அடிப்படையில் கூறுகிறீர்கள், எங்களுக்கு ஏதாவது நிரூபித்து காமிங்கள் என்று நாங்கள் சொன்னதன் அடிப்படையில் மருத்துவர்களை வர சொல்லி அந்த பல்ஸை காமிச்சு இந்த உயிரோடு இருக்கிறார் என்று இத்தனை நாள் எங்களுடைய கடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். எந்த முன்னேற்றமும் உடலில் நாங்கள் பார்த்த அளவில் உடல் முன்னேற்றம் எதுவுமே இல்லை. கைகால அசைவோ உடல் அசைவோ கண்ணு விழித்ததோ என்று உயிருக்கான எந்த அங்கங்களும் அசைபடவே இல்லை. அதனால் நாங்கள் இன்றைய வரைக்கும் இந்த மருத்துவர் செய்த அறுவை சிகிச்சை செய்ததில் முழு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் நாங்கள் மேற்கொண்டு எங்களுக்கு சிகிச்சை நாங்கள் இங்கிருந்து தான் நாங்கள் செல்வோம், இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று உறவினர் மூலம் நாங்கள் தொடர்ச்சியாக மருத்துவரிடம் தகவல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் காவல்துறை மூலம் மருத்துவர் மூலமும் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து மருத்துவருக்கு எடுத்து செல்லுங்கள் என்று அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் நேற்று 27 அன்று நாங்கள் ஒரு ஜனநாயக வழியிலே பசுமறியில் ஈடுபட்டு தமிழ்ச்செல்வியுடைய உடல் ஆய்வு எப்படி இருக்கிறது என்று மருத்துவரிடம் நீங்கள் கலந்தாலோசித்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற தகவல் சொன்னதன் அடிப்படையில் இவர்கள் நேற்று மாவட்ட மருத்துவமனைய டீன் அவர்கள் செய்தியாளரை சந்தித்து இன்று காலையில் தான் அவர்கள் பால் சாப்பிட்டார்கள், கூழ் சாப்பிட்டார்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் செய்தியை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ்செல்வியின் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பால் சாப்பிடுவதற்கும் கூழ் சாப்பிடுவதற்கும் தமிழ்செல்வி கண் திறக்கவில்லை, உடல் அசைவில் இல்லை, கால் அசைவில்லை, எந்தவித அசைவிலாகவும் நடைப்பிணமாகவும் கோம நிலையில் இருக்கிறவர்களை எப்படி தவறான முறையில் டீன் அவர்கள் பால் சாப்பிட்டதாகவும் கூழ் சாப்பிட்டதாகவும் எங்களுடைய போராட்டத்தையும் தமிழ்ச்செல்வியுடைய உயிரையும் கொச்சப்படுத்தின விதமாக பேப்பரிலேயும் ஊடகத்திலும் செய்திகளில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இதுபோன்று பொறுப்பு இல்லாமல் மருத்துவர் டீன் அவர்கள் எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகின்ற வகையிலே தமிழ்செல்வி அவர்கள் கூழ் சாப்பிட்டதாகவும் பால் சாப்பிட்டதாகவும் சொல்லக்கூடாது, இதை ஊடகங்களும் வெளியிடக்கூடாது என்று இதற்கு எங்களுடைய உறவினர் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டனத்தை பதிவு செய்கிறோம். இது மாதிரி உண்மைத்தன்மையை எங்களுக்கு வெளிக்காட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுகின்ற கோரிக்கை வைக்கின்ற போதெல்லாம் முயற்சிக்காக நீங்கள் மதுரை எடுத்துச் செல்லுங்கள் என்று மட்டும்தான் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். மருத்துவரை பற்றி நாங்கள் நடவடிக்கை வேண்டும் என்று நாங்கள் மனு அளித்திருந்தோம். அதனை பற்றி எந்த விதமான தகவலும் எங்களுக்கு இவர்கள் சொல்லவே இல்லை. அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் காவல்துறை கண்காணிப்பு அவர்களிடம் மனு அளித்திருந்தோம். ஆனால் அவர்கள் அதை பற்றி எந்த நடவடிக்கையும் சொல்லாமல் எங்களுக்கு இங்கிருந்து நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று மட்டும்தான் காவல்துறை மூலம் அழுத்தம் கொடுக்கிறார்கள். எனவே இந்த உண்மைத்தன்மையை வெளியிட்டு தமிழ்செல்வி அவர்கள் முழு குணமடைவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். சொல்லிட்டேன்.